ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிளகு ரசம் பார்க்க போகிறோம். அதுக்கு சீரகம், மிளகு, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலையை நல்லா இடித்து வச்சுங்க. தக்காளி நசுக்கி வச்சுக்கோங்க, கரைச்சி. புளியும் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கடாயை வைக்கிறோம். கடாய் நல்லா சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு தாளிச்சுக்கிறோம். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகும் சீரகமும் இடித்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா தாளித்து விட்ருங்க எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதையும் போட்டு நல்லா தாளிச்சுங்க. மிளகு மட்டும் நமக்கு நிறையா 2 ஸ்பூன் வச்சுருங்க, சீரகம் 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் கொஞ்சம் போட்டுக்குங்க. கொஞ்சம் இல்லை, கரைச்சி வச்சது எல்லாத்தையும் போட்டு, அதாவது 2 தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் புளி நல்லா கரைச்சி அது நல்லா நமக்கு எவ்வளோ டேஸ்ட் பிடிக்கணுமோ அதுக்கு அந்த மாதிரி வச்சுருந்துட்டு அதையும் ஊற்றிங்க. ஊற்றுனதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுங்க. நம்ம புளி கரைச்சி வைக்கும் போதே உப்பும் மஞ்சத்தூள் போட்டு வச்சுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தூள் தூவி இறக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம